தமிழகத்தில் மேலும் 8 மாவட்டங்களில் 700 பெண்கள் தங்கும் வகையில் தோழி என்ற பெயரில் தங்கும் விடுதிகள் கட்டப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 100 பெண்களுக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். இதேபோல் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் சுய உதவிக்குழு பெண்களுக்கு 50 மின் ஆட்டோக்களையும், தொழிலாளர் நலத்துறை சார்பில் பெண்களுக்கு 100 ஆட்டோக்களையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் கீதா ஜீவன், சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், கணேசன், கயல்விழி செல்வராஜ், மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண் காவலர்கள் மற்றும் அதிரடி படையினரின் சாகச நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்திருந்தது. இந்த நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தார். உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் காசிமா. நான் பார்த்ததுல ரொம்ப பெருமையா இருக்கு. 6th வேர்ல்ட் கப் பார்ட்டிசிபேஷன் பண்ற பெண் கமாண்டோக்கள் ஆகிய இவர்கள் காவல்துறையில் பல்வேறு இடங்களில் 6 வெண்கலம் உள்ளிட்ட 11 பதக்கங்களையும் இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் மகளிர் முன்னேற்றத்திற்காக திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார். பணிபுரியும் பெண்கள் பயன்பெறும் வகையில் கடலூர், தேனி உள்ளிட்ட மேலும் 8 மாவட்டங்களில் 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தங்கும் விடுதிகள் கட்டப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். இந்த நிகழ்ச்சி மூலமா நான் அறிவிக்க விரும்புவது, புதிதாக காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை, கரூர் ஆகிய ஊர்களில் 72 கோடி ரூபாயில 700 படுக்கைகளோட புதிய தொழில் விடுதிகள் அமையும். அதுவும் 24 மணி நேரமும் பாதுகாவலர், பயோமெட்ரிக் நுழைவு முறை, வைஃபை வசதி, ஆர்வ முறையில சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர்னு பல வசதிகளோட அதை அமைக்க இருக்கிறோம்.